ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அஷ்டாவக்ர கீதை. அஷ்டாவக்ர ஜனக சம்வாதமாம் இந்த கீதை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகளால் 1937 ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டு முதல் பதிப்பாக வெளியிடப்பெற்றது. ஸ்ரீ ரமண பகவானது சகஜஞான நிலை விளக்கமே போன்ற இந்நூல் அன்னாராலும் உவகையுடன் கண்ணுறப் பெற்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இந்நூலை உயர்வாய் மதித்திருந்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நூல் ஒலிப்புத்தகமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. முன்னுரை. வேதாந்த விஷயத்தில் சந்தேக விபரீதங்கள் தீர்ந்து அனுபவத்தில் நிலை பெற முயலும் சாதகர்க்கு ஏற்ற மனன கிரந்தம் இது என்று ரிபுகீதையைப் பற்றி ஆன்றோர் கூறுவர். மோட்ச மார்க்கத்தை காண்பிக்கும் வேதாந்த நூல்கள் சாதாரணமாக நூலின் உபதேசம், தாத்பரியம், குரு சிஷ்ய லட்சணம், சாதன சதுஷ்டியம், அவஸ்தாத்ரயம், பஞ்சகோச விவேகம், தத்துவமசி உபதேசம், நிர்விகல்ப சகஜ சமாதிகள், ஜீவன் முக்தன் இயல் முதலாம் விஷயங்களை விரிவாய் விளக்குவன. அவ்வாறின்றி முற்கூறிய ரிபுகீதையின் வர்க்கத்தைச் சேர்ந்த இந்நூலின் அடி முடி நடு எல்லாம் அதீத நிலை ஒன்றையே காணலாம். அந்நியம் காணா அத்வைத உயர்நிலையில் உறையும் உத்தம ஞானிகள் தமது சீரிய நிலை விட்டு தாழ்ந்து வரமாட்டார்கள் என்பதற்கு இவ் அஷ்டாவக்ர கீதை தக்கதோ சான்றாகும். உண்மை நிலை என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளது என்றும், ஆதலின் அதை உற பிற முயற்சி ஒன்றும் வேண்டுவதில்லை என்றும், நினைப்பிற்கு எட்டா அந்நிலை எதனையும் நினையாது சும்மா இருத்தலாலேயே விளங்கும் என்றும் இதனில் கூறப்பட்டுள்ளது. பற்றற்று பணியற்று மாசற்ற ஸ்வயம் பிரகாசனே நீ மற்றும் சமாதி பழகுகிறாயே அதுவே நின் பந்தம். எங்கும் எக்காலும் தியானத்தை ஒழி, சித்தத்து ஒன்றும் கொள்ளற்க. நீ விடுபட்டவனாக ஆத்மாவாகவே இருக்கிறாய். நினைப்பால் ஆவது என்? அனைத்தும் கற்பனையே, ஆத்மாவோ கட்டற்ற பழம்பொருள் என்று உணர்ந்த தீரன் சிறுவரைப் போல் என்ன பழகுவது என்று உத்தமாதிகாரிக்கு இந்நூல் உபதேசிக்கிறது. மனோநிகிரகம் முதலாம் காரியத்தை அஞ்ஞானி கைவிடுவனேல் அக்கணமே அவன் மனோராஜ்யங்கள் புரிந்து வீண் வார்த்தையாட நேரும் என்று மந்த அதிகாரிகளை எச்சரிக்கிறது. மேலும் சாதகன் எவ்வாறு ஒழுக வேண்டும் என்னும் விளக்கத்துடனேயே நூல் தொடங்குவதையும் காணலாம். முதல் அத்தியாயத்தின் 3வது 4வது ஸ்லோகங்களில் ஆத்ம அனாத்ம விவேகமும் தேகாத்ம பாவத்தை ஒழித்து போத ஆத்மாவாய் நிற்கும் நிலையும் உபதேசிக்கப்பட்டுள்ளன. சகஜஞானியின் சீரிய நிலை மனமே இந்நூல் எங்கும் கமழ்கின்றது. எல்லையிலாக் கடலாம் என்னிடம் உலகக் கப்பல் மனக்காற்றால் இங்கும் அங்கும் அலைகிறது, அதனால் எனக்கு ஒன்றும் வருத்தமில்லை என்பதால் அகண்ட அனுபவத்தே நிலை நின்றோனுக்கு உலகத் தோற்றத்தால் எவ்விகல்பமும் இல்லை என்றும், எனது சுயவடிவம் ஒளியே என்று வேறென்று, உலகம் ஒளிருங்கால் உண்மையில் நானே ஒளிர்கின்றேன் என்பதால் உலகம் தோன்றுங்காலும் அதற்கு ஆதாரமாம் ஞானாத்மாவாகவே அவன் இருப்பன் என்றும், ஆதலின் கர்ம முனைவு எவ்வாறு அறியாமையினாலோ அவ்வாறேதான் அதை துரத்தலும் என்னும் இவ்வுண்மையை நன்கு உணர்ந்து இவ்வாறே நான் நிலைத்துள்ளேன் என்றவாறு அவன் நிவிருத்தியை விழைதலும் பிரவிற்த்தியை வெறுத்தலும் செய்யான் என்றும் இதனுள் கூறப்பட்டுள்ளது. உற்றதைக் கொண்டு பிழைப்பவனும் நாடெங்கும் எதேச்சையாய் நடப்பவனும் அஸ்தமித்த இடத்தில் படுப்பவனுமாம் தீரனுக்கு எங்கும் சந்தோஷமே. ஈச்சங்குருத்துண்டு இன்புறும் யானையை வேப்பிலை மகிழ்வியாதது போல தன்னுள்ளே ஓப்பவனை இவ்விஷயங்கள் எவையும் என்றும் களிப்பிக்க மாட்டார். மேனியால் எதனையும் தொடாமலே தொன்று தொட்டு உலகு தாங்கும் எனக்கு நிகர் சமர்த்தன் எவன்? நானே நான், என்னை வணங்குகிறேன். இவை முதலாயின எத்தகையதோர் உவகைப் பெருக்கிலிருந்து உதித்த கவிதைகளாயிருத்தல் வேண்டும். அஷ்டாவக்ர கீதை வரலாறு. முன்னொரு கால் ஜனகன் தனது ஆஸ்தான வித்வானிடம் சிரவணம் செய்து கொண்டிருந்த வேதாந்த நூல் ஒன்றில் குதிரை ஏறும் ஒருவன் சேணத்தின் ஒரு சுவட்டில் கால் ஊன்றி மற்றொன்றில் காலெடுத்து வைக்கும் நேரத்திற்குள் பிரம்மஞானம் அடையலாம் என்னும் ஓர் வசனம் இருந்தது.
இமைப்பொழுதில் ஞானம் பெறலாம் என்பதே அதன் தாத்பரியம். அத்துடன் ஜனகன் பாடத்தை நிறுத்திக் கொண்டு பண்டிதரை நோக்கி, இவ்வாக்கியத்தின் உண்மையை தாங்கள் நிரூபித்தல் வேண்டும். குதிரையை கொண்டுவரச் சொல்லவா என வினவினான். ஞான அனுபவத்தை அருள்வது தன்னால் ஆகாது என பண்டிதர் தாழ்ந்தார். அவ்வச்சனம் ஒன்று பொய்யாகவோ அல்லது மிகையாகவோ இருத்தல் வேண்டும் என்றான் மன்னன். இவ்வாக்கியத்தை நிரூபித்தல் என்னால் ஆகாது என்பதால் அது பொய் எனல் ஆகாது. மெய்யுணர்ந்த ஆன்றோர் வாக்கன்றோ அது என்றார் பண்டிதர். அரசன் அதிருப்தியும் சினமும் கொண்டு பண்டிதரை சிறைச்சாலைக்கு அனுப்பினான். அவ்வாறே அவ்வாக்கியத்தை நிரூபிக்க இயலா அறிஞர் யாவரையும் ஒவ்வொருவராக தலைமை வித்வானுக்கு துணையாக அனுப்பி வந்தான். இந்நிலையில் வயதில் சிறியவரும் அறிவில் பெரியவரும் வடிவில் எண்கோணமுற்றவருமாம் முனிவர் ஒருவர் ஜனகராஜ்ய எல்லைக்குள் காணப்பட்டார். அஷ்டாவக்ரர் என்பது அவரது காரணப் பெயர் என்பது மிகத் தெளிவாம். கற்றோர் அனைவரையும் ஒவ்வொருவராக சிறைப்படுத்தி வரும் அரசனது வரலாற்றை கேள்வியுற்ற அஷ்டாவக்ரர் தான் அரசனை சமாதானப்படுத்தி அறிஞர்களை விடுவிப்பதாக வாக்களிக்கவே மக்களில் சிலர் அவரை ஓர் பல்லக்கில் அரண்மனைக்கு இட்டுச் சென்றனர். சபையை அணுகும் வரை அரசன் எழுந்து வணங்கி கௌரவித்தான். பண்டிதர்களை சிறைப்படுத்தும் காரணத்தை அஷ்டாவக்ரர் அரசனிடம் நேரில் கேட்டறிந்து கொண்டதும் அவர்கள் அனைவரையும் விடுவிக்கச் சொன்னார். ஜனகனும் தனது ஐயத்தை தீர்க்க வல்லவனாம் ஒருவனே இவ்வாறு தன்னை கேட்டுக்கொள்ளக்கூடும் என்று உணர்ந்து அறிஞர் யாவரையும் விடுவித்த பின் முனிவரை நோக்கி, குதிரையை கொண்டுவரச் சொல்லவா என வினவினான். அதற்கு அஷ்டாவக்ரர், அரசே, அவசரப்படேல். தாங்கள் கோரும் உண்மையை உணர்த்தற்கு உரிய தனியிடம் ஒன்றிற்கு போவோம் என்றார். அஷ்டாவக்ரர் பல்லக்கிலும் அரசன் புடைசூழ குதிரையிலுமாக கானகம் சென்றனர். காடு சமீபித்ததும் முனிவர், அரசே, நின் பரிவாரங்கள் யாவும் திரும்பிப் போகட்டும், நாம் இருவர் மட்டும் தனித்திருப்போம் என்றார். அவ்வாறே செய்த பின் மன்னவன் குதிரை மீது சேணத்தின் ஒரு சுவட்டை மிதித்துக் கொண்டு, முனியரசே, தயை புரிக என்று வேண்டினான். அஷ்டாவக்ரரோ அமைதியுடன், அரசே, தாங்கள் கூறும் நூலிலேயே இவ்வுண்மை குருவினால் சீடனுக்கு அருளப்படுவது எனக் கூறியுள்ளதே, நாம் இப்போது அத்தகைய சம்பந்தத்தோடு இருப்பது உறுதிதானா என்று கேட்டார். ஜனகன் முனிவரை வணங்கி, சீடனானேன், அருள் புரிக என்றான். மீண்டும் முனிவர், ஜனகா, உண்மைச் சீடன் தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பிக்க வேண்டுமே என்று கூற அரசன் அவ்வாறே என்றான். அஷ்டாவக்ரரும் அவ்வாறே என்று இயம்பி கணத்தில் மறைந்தெய்கினார். ஜனகன் ஸ்தம்பித்துப் போனான். இருந்த இடத்திலேயே சிலையென நின்றான். பொழுது ஆயிற்று. அஸ்தமித்து இருள் எங்கும் சூழ்ந்தது. நெடுநேரம் காத்திருந்தும் மன்னன் திரும்பாமை கண்ட குடிகள் கவலை மிகுந்து அவனை தேடலுற்றனர். காட்டினுள் சென்று ஸ்தம்பமென நிற்கும் மன்னவனை கண்டனர். அவனோ ஜனத்திரளையோ அதன் வினாக்களையோ உணரவே இல்லை. மக்கள் அரசனது நிலையைக் கண்டு வியப்பும் வருத்தமும் அடைந்தனர். அஷ்டாவக்ரரோ எங்கும் காணப்படவில்லை. அவர் ஓர் மாயாவி என்று மந்திரிகளும் பிறரும் சினமுற்றனர். அரசனை பல்லக்கில் அரண்மனைக்கு இட்டுச் சென்றனர். அவனது நிலையில் யாதொரு மாறுதலும் காணப்படவில்லை. அரசனை படுக்க வைத்து அமைச்சர் கவலையுடன் காத்திருந்தார். மறுநாள் காலையும் அரசன் அவ்வாறே இருத்தல் கண்ட அமைச்சர் அஷ்டாவக்ரரை கண்டுபிடித்துக் கொண்டு வர தூதர்களை ஏவினார். அஸ்தமித்ததும் தூதர்களில் சிலர் அஷ்டாவக்ரரை கொண்டு வந்து சேர்த்தனர். முதன் மந்திரி அவர் மீது மிகவும் கோபமுற்றிருந்தும் காரிய சாதகம் கருதி அதை வெளிக்காட்டாது அரசனது பரிதாபகர நிலைமையையும் அது பற்றிய பொதுஜன துயரையும் கவலையையும் அவருக்கு விளக்கிக் கூறி அரசனை மீண்டும் சுயநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று மன்றாடினான். அரசனது இந்நிலைமைக்கு அஷ்டாவக்ரரே காரணம் என்று அமைச்சர் கூறவும் முனிவர், அரசனையே நேரில் அது பற்றி வினவுங்களேன் என்றார். மந்திரிகள் அது அசாத்தியம் எனவே அஷ்டாவக்ரர் அரசனை ஜனகா என கூப்பிட்டார். அரசனும் சுவாமி என்று அவரை வணங்கினான். அமைச்சர்கள் திகைத்தனர். முனிவர் மீண்டும் அரசனை நோக்கி, ஜனகா, நான் உன்னை பரிதாபகர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதாக இவர்கள் பகர்கின்றனரே, இது உண்மைதானா சொல் என்றார். ஜனகர், யார் அப்படிச் சொல்வது என வெகுண்டான். மந்திரிகள் பிரதானிகள் யாவரும் நடுங்கினரேனும் மன்னனை நன்னிலை உறுத்த முனிவரை மீண்டும் வேண்டினர். அவ்வாறாயின் அரசனை என்னுடன் தனியே விட்டு அனைவரும் அகலுங்கள் என்றார் முனிவர். தனிமையில் முனிவர் மன்னனை நோக்கி, ஜனகா, நீ ஏன் இவ்வாறு இருக்கிறாய்?
உலகியலுக்கு மாறாக நடப்பது எதற்கு? எல்லோரையும் போலவே இருப்பதுதானே என்றார். ஐயனே, நான் உம்மவன், உமது ஆணைப்படியே நடப்பேன் என விடையளித்தான் மன்னன். பிரம்மஞானம் நல்பக்குவிகளுக்கே புகட்டற்பாலது. இதுவரை உன்னை சோதித்தேன். உணவருந்தி வா, பின்னர் பேசலாம் என்றார் அஷ்டாவக்ரர். அவ்வாறே உண்ட பின் ஜனகன் பிரம்ம அனுபவம் உருவது எவ்வாறு, விடுதலை வழி யாது என்று முனிவரை வினவினான். பிரம்மம் உன்னினும் வேறாம் அந்நியம் அன்று. அதை உணர தேச காலம் ஏதும் இல்லை. அதுவே நீ, அதுவே எல்லையிலா நித்திய பரிபூரண ஆத்மா என்று உபதேசித்தார் அஷ்டாவக்ரர். அன்று இரவு ஜனகனுக்கும் அஷ்டாவக்ரருக்கும் நிகழ்ந்த சம்பாஷணையே அஷ்டாவக்ர கீதை. மறுநாள் காலை அரண்மனை சார்ந்த அமைச்சர் அரசன் எப்போதும் போலவே சகஜமாயிருப்பது கண்டு சந்தோஷமுற்று முனிவரை வாழ்த்தினர். அரசன் தனது சபையை கூட்டி என்றும் போன்றே தன் வேலையில் ஈடுபட்டான். அச்சபையில் அஷ்டாவக்ரர் அரசனை நோக்கி, வேந்தே, நூல்களில் கூறியவாறு கணத்தில் ஞான அனுபவம் உருவது பற்றி அஃது எங்கனம் கூடும் என ஐயம் ஒன்று இருந்ததே, இப்போது எப்படி தோன்றுகின்றது என்று சபையோர்க்கு இயம்பல் வேண்டும் என்று உரைத்தார். மிக்க வணக்கத்துடன் அரசன், ஐயனே, எனது ஐயம் முற்றிலும் தவறானது. எனது அபக்குவத்தாலேயே சாஸ்திர வாக்கியத்தின் உண்மையை சந்தேகித்தேன். அதன் ஒவ்வொரு எழுத்தும் உண்மையே என்று ஒப்புக்கொண்டான். அத்தியாயம் 1. அஷ்டாவக்ரர் ஜனகனுக்கு சொரூப லட்சணத்தை விளக்கி சகஜ ஞானத்தை உபதேசித்தல். ஜனகன், இறைவா, ஞானத்தையும் முக்தியையும் அவாவின்மையையும் பெறுவது எப்படி என்று எனக்கு அருளல் வேண்டும். அஷ்டாவக்ரர், அன்பா, முக்தியை நீ விரும்புவையேல் விஷயங்களை நஞ்சு எனத் தள்ளு. பொறுமை, நேர்மை, வாய்மை, தயை, திருப்தி என்னும் இவற்றை அமுது எனப் பேண். மண், நீர், தீ, காற்று, வெளி என்னும் இவை நீ அல்ல. முக்தி பெற இவற்றின் சாட்சியாகிய அறிவுருவாம் ஆன்மாவை உணர். உடலை ஒதுக்கி அறிவிலே அமைதியாய் நிலைத்தால் இப்பொழுதே நீ சுகமும் சாந்தியும் முக்தியும் பெற்றவன் ஆவை. அந்தணர் முதலாம் மரபு உனக்கு இல்லை, ஆசிரமமும் இல்லை. பொறிகளுக்கு புலப்படாது பற்றற்று வடிவற்று அனைத்தின் சாட்சியாய் இலகும் அதே நீ சுகமாயிரு. மனோமயமாம் தர்மா தர்மங்களும் இன்ப துன்பங்களும் உனக்கு இல்லை. செய்பவனும் அனுபவிப்பவனும் நீ அல்லை. உத்தமனே, நீ என்றும் விடுதலை உற்றவனே. அனைத்தின் ஏக சாட்சியே நீ. நித்திய விடுதலை நிறைவே நீ. காண்பவனை அந்நியமாய் காண்பதே உனது பந்தம். செய்பவன் நான் என்னும் அகங்காரப் பெரும் கருணாகத்தால் கடிபட்டனை. செய்பவன் நான் அல்ல என்னும் நம்பிக்கை அமுது அருந்தி இன்புறுவாயாக. தூய ஞானம் ஒன்றே நான் என்னும் நிச்சய நெருப்பினால் அஞ்ஞானப் பெருவனத்தை எரித்து துயரற்று சுகமாயிரு. எதனிடம் இஃதனைத்தும் கயிற்று அரவு போல் கல்பிதமாய் இலகுமோ அப்பேரின்பப் பெருக்காம் அறிவே நீ சுகமே இரு. தன்னை முக்தன் எனக் கருதுவோன் முக்தனே, பத்தன் எனக் கருதுபவன் பத்தனே. மதி எதுவோ கதி அதுவே என்னும் இப்பழமொழி இங்கே உண்மையாம். ஆத்மா சாட்சி, விபு, பூரணம், ஒன்று, விடுதலை வடிவு, தொழிலற்றது, பற்றற்றது, அவாவற்றது, அமைதிமயம், மாயையால் சம்சாரி போல் இலகும். சிதாபாச ஜீவனே, நான் என்னும் மயல் ஒழிந்து வெளியும் உள்ளுமாம் பாவனை அகன்று இரண்டற்ற நிశ్చல போதமாம் தன்னையே கருது. தேக அபிமானக் கயிற்றால் வெகுகாலம் கற்று உற்றனை. மைந்தா, அறிவே நான் எனும் ஞான வாளால் அதைத் துணித்து சுகமே வாழ். பற்றற்று பணியற்று மாசற்ற ஸ்வயம் பிரகாசனே நீ. மற்றும் சமாதி பழகுகிறாயே, அதுவே நின் பந்தம். இப்படைப்பு அனைத்தும் உன்னால் வியாபிக்கப் பெற்றது, உன்னுளே திகழ்வது. தூய ஞான வடிவே நீ. அற்ப நினைப்பு ஊராதே. எதனையும் எதிர்பாராது சித்த விகாரமற்று சுமையற்று அகம் குளிர்ந்து ஆழ்ந்த புத்தியுடன் குழம்பாது ஞான வாசனை மாத்திரனாயிரு. உருவுற்றது எல்லாம் பொய் என்றும் உரு அற்றதே மாறாதது என்றும் உணர். இவ்வுண்மை உபதேசத்துடன் இனி உனக்கு பிறப்பு இல்லை.
கண்ணாடியுள் வடிவத்தின் உள்ளும் புறம்பும் எவ்வாறு அதுவேயோ அவ்வாறே இவ்வுடலின் உள்ளும் புறம்பும் பரமேசனே. குடத்தின் உள்ளும் வெளியும் எங்கும் நிறைந்த ஏக வானமே போல் சிருஷ்டித் திரளனைத்தினும் இலகுவது நீக்கமிலா நிறைவாம் சாஸ்வத பிரம்மமே. அத்தியாயம் 2. ஜனகன் தத்துவ நுட்பம் உணர்ந்து வியப்புடன் சுவானுபவம் உரைத்தல். படைப்பிற்கு அப்பால் மாசற்று இலகும் அமைதிமய அறிவே நானாயிருக்க, ஆஹா, இத்தனை காலம் மயக்கத்தால் நான் ஏமாறியது என்னே. நான் ஒருவனே இவ்வுடலை ஒளிவிப்பது போல் உலகையும் ஒளிவிக்கிறேன். ஆதலின் உலகனைத்தும் என்னது அல்லது ஒன்றுமே எனது அல்ல. உடலுடன் உலகையும் நீத்தலும் ஏதோ ஓர் நுட்பத்தாலே பரம்பொருள் எனக்குத் துலங்குவது என்னே. அலைகளும் நுரை குமிழிகளும் நீரினும் வேறென்மை போன்று ஆத்ம வெளிப்பாடாம் உலகம் ஆத்மாவினும் வேறன்று. ஆயுங்கால் ஆடை நூல் மாத்திரமே அதல் போல இப்படைப்பும் விசாரிக்குங்கால் ஆன்மமயமேயாம். கருப்பஞ்சாற்றில் உண்டாகும் சர்க்கரை அதனாலே, அதாவது அதன் சாற்றாலேயே வியாபிக்கப்படுவது போல் உலகம் என்னிடம் உண்டாகி இடையராது என்னால் வியாபிக்கப் பெறுகின்றது. தன்னை உணராமையால் உலகு தோன்றும், தன்னை உணரின் உலகு தோன்றாது. கயிற்றை காணாமையால் பாம்பு தோன்றும், கயிற்றை காணின் பாம்பு தோன்றாது. எனது சுயவடிவம் ஒளியே என்று வேறென்று. உலகம் ஒளிருங்கால் உண்மையில் நானே ஒளிகின்றேன். கிழிஞ்சலில் வெள்ளி என, கயிற்றில் பாம்பென, வெயிலில் காணல் என அறியாமையால் அகிலம் என்பால் வியாபிக்கப் பெற்று இலகுவது என்னே. என்னிடமிருந்து வெளிப்பட்ட உலகு என்னிடமே ஒடுங்கும். மண்ணில் குடமும் ஜலத்தில் அலையும் பொன்னில் பனியும் போல பிரம்மன் முதல் புழு வரை அகிலத்தின் அழிவிலும் அழிவின்றி நிற்கும் விந்தை மிகும் யான் போற்றி. உடல் உற்றாலும் ஒருவனாய் இலகும் நானே நான். எனக்கே நமஸ்காரம். போதல் வருதல் எங்கும் எனக்கு இல்லை. அகிலத்தும் பறந்து நிற்பவன் நானே. மேனியால் எதனையும் தொடாமலே தொன்று தொட்டு உலகு தாங்கும் எனக்கு நிகர் சமர்த்தன் எவன்? நானே நான். என்னை வணங்குகின்றேன். என்னே நான். என்னை வணங்குகின்றேன். ஒன்றும் எனக்கு இல்லை. இன்றேல் மனவாக்குகளுக்கு இலக்காம் அனைத்தும் என்னதே. அறிவான், அறிவு, அறிபொருள் என்னும் இம்மூன்றும் உண்மை அல்ல. அறியாமையால் இவை எங்கு விளங்குமோ அக்களங்கமில்லா பொருளே யான். அந்தோ துன்பத்தின் மூலம் துவைத்தம். அதற்கு முன்னே காண்பது முழுவதும் பொய். ஏகமாம் தூய ஞான ரசமே நான் என்பதினும் வேறு மருந்து இல்லை. ஞான மாத்திரன் யான். அறியாமை பற்றி தேகாதி உபாதிகள் என்னால் கற்பனையுற்றன என்று நிதம் ஆயும் எனக்கு விகல்பமிலா நிலை வாய்த்தது. பந்தம் எனக்கு இல்லை, மோட்சமும் இல்லை. ஆதாரமற்ற குழப்பமும் அடங்கியது. என்னே, அகிலம் என்னிடமே உள்ளது. ஆயினும் உண்மையில் என்னிடம் இல்லை. உடலுடன் இவ்வுலகம் ஒன்றுமே இல்லை என்றும் ஆத்மா தூய அறிவுமயம் என்றும் துணிந்தேன். ஆதலின் இப்பொழுது கற்பனை எதனிடம்? சரீரமும் ஸ்வர்க்க நரகங்களும் பந்த முக்திகளும் பயமும் இஃது அனைத்தும் கற்பனையே. ஞான ஆத்மாவாம் எனக்கு இதனால் என்ன? அஹோ, துவைத்தம் காணா எனக்கு ஜனக்கூட்டமும் காடுபோல் ஆகியது. எதனிடம் யான் இன்புறுவேன்? உடல் நான் அல்ல. எனக்கு உடல் இல்லை. ஜீவனும் நான் அல்ல. ஞானமே நான். வாழ்க்கை விழைவே என் பந்தமாயிருந்தது. எல்லையில்லா பெருங்கடலாம் என்னிடம். மனமாம் காற்று எழுதலும் பற்பல உலகத் திரைகள் திடீரென விந்தையாய் கிளம்புகின்றன. எல்லையிலா பெருங்கடலாம் என்னிடம். மனக்காற்று ஒடுங்கலும் ஜீவனாம் வியாபாரியின் உலகக் கப்பல் அழிவடைகிறது. கரையிலா பெருங்கடலாம் என்னிடம். ஜீவ தரங்கங்கள் இயற்கையாகவே உண்டாகி மோதி விளையாடி ஒடுங்குகின்றன. அத்தியாயம் 3. அஷ்டாவக்ரர் புறப்பற்றையும் அகப்பற்றையும் நிந்தித்து ஞானியின் இயல்பை பகர்தல். அழிவிலா ஒன்றாம் ஆத்மாவை உண்மையில் உணர்ந்த ஆத்ம ஞானியும் தீரனுமாம் உனக்கு பொருள் தேடுவதில் உவகை எவ்வாறு உண்டாகும்? கிழிஞ்சல் என்று அறியாததனால் வெள்ளித் தோற்றத்தில் ஆசை உண்டாவது போல், அந்தோ ஆத்மாவை உணராததனால் மோகத்தால் காணும் விஷயங்களில் விருப்பம் உண்டாகிறது. கடலில் அலைகள் போல் எதனிடம் இவ்வுலகு விளங்குமோ அதுவே நான் என்று அறிந்த பின்னும் ஏழை போல் நீ பதறுவது ஏன்?
எழில்மிகும் தூய அறிவாம் தன்னை கேள்வியுற்றும் சிற்றின்பப்பற்று மிகுந்தோன் மாசுறுகின்றான். படைப்பனைத்திலும் தன்னையும் தன்னிடம் படைப்பு அனைத்தையும் காணும் முனிவனுக்கும் மமகாரத் தொடர்பிருத்தல் மிகு விந்தையே. அத்வைத உயர்நிலையை நாடும் தீவிர முமுட்சுவும் காமவயப்பட்டு காதல் பயின்று சீரழிதல் விந்தையே. பலம் மிகக் குன்றி முடிவுகாலத்தை அடுத்திருந்தும் ஞானப் பகையாய்க் கிளம்பியது என்று அறிந்த காமத்தை விழைதல் விந்தையே. நித்திய அனித்திய விவேகம் உற்று இம்மை மறுமைகளில் விருப்பு அற்ற முமுட்சுவுக்கு மோட்சத்தின் பால் பயம் உண்டாதல் விந்தையே. உபசரிக்கப் பெற்றாலும் துன்புறுத்தப்பட்டாலும் தீரன் ஆத்மாவையே என்றும் காண்பவனாய் மகிழ்வும் சினமும் உறான். இயங்கும் தன்னுடலை பிறன் உடல் எனக் காணும் பெருந்தகை புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் எவ்வாறு குழம்புவன்? இவ்வகிலத்தையும் மாயாமயமாய்க் குதூகலமற்று காணும் மதி உரத்தோன் சாவு மிக நெருங்கினும் அச்சம் உருவனோ? ஆத்மஞான நிறைவு எய்தி அவாவின்மையிலும் பற்றற்ற மனத்தனாம் மகாத்மாவுக்கு எவரே நிகராவர்? தனது இயல்பினாலேயே தோன்றும் ஈது ஒன்றும் இல்லை என்று உணர்ந்த மதி உரத்தோன் கொள்ளுதற்கும் தள்ளுதற்கும் உரியது ஒன்றைக் காண்பனோ? இரட்டைகளும் மன எழுச்சியும் அகத்தழுக்கும் அகன்றோனுக்கு தானே நேரும் அனுபவத்தால் துன்பமும் இல்லை மகிழ்வும் இல்லை. அத்தியாயம் 4. ஜனகன் ஞான நிலையின் பெருமையை உரைத்தல். விஷய அனுபவங்களுடன் விளையாடும் தீரனாம் ஆத்மஞானியை சம்சார பந்தத்தை சுமக்கும் பாமரருடன் ஒப்பிடுதல் அந்தோ தகாது. இந்திரன் முதலாம் தேவர்கள் யாவரும் தீனர்களாய் எந்நிலையுற விரும்புவரோ ஆங்கு உறையும் யோகி அதனால் மகிழாதது என்னே? புண்ணிய பாபங்களின் ஸ்பரிசம் ஞானியின் உள்ளத்தை தீண்டுவதில்லை. புகை வானத்தே படிந்தது போல் காண்கினும் படியாதது போல இவ்வுலகனைத்தும் ஆத்மாவே என்று உணர்ந்து சுதந்திரமாய் வாழும் மகாத்மாவை தடை செய்யத் தக்கோன் எவன்? பிரம்மன் முதல் புழுவரை உள்ள 4 வகை படைப்புக் கூட்டத்தில் வேண்டல் வெறுத்தல்களை துறக்கும் திரளோன் அனுபவ ஞானி ஒருவனே. உலகிறையாம் இரண்டிலாப் பொருளே தான் என்று யாரோ ஒருவன் உணர்கிறான். அவன் சித்தம்போல் சஞ்சரிப்பவன். எதனின்றும் பயம் அவனுக்கு இல்லை. அத்தியாயம் 5. அஷ்டாவக்ரர் உலகும் உலக அனுபவங்களும் கற்பனை என்று அனைத்திலும் சமத்துவம் உற்று சொரூபத்தில் கரைந்து போ என்று உபதேசித்தல். எதனோடும் பற்று உனக்கு இல்லை, தூயவனாம் நீ துறக்க விரும்புவது ஏன்? திருஷ்யத் திரளை கரைத்து இவ்வாறே நீ கரைந்து போ. கடலினின்று குமிழ்கள் போல உன்னிடமிருந்து உலகம் உதிப்பது என்று ஒன்றாம் ஆத்மாவை உணர்ந்து இவ்வாறே நீ கரைந்து போ. கயிற்றில் அரவு போல் வெளிப்படையாய் கண்முன் தோன்றினும் அஃது ஓர் தனிப்பொருளின்மையின் அமலனாம் உன்னிடம் உலகு இல்லை என்று இவ்வாறே நீ கரைந்து போ. இன்ப துன்பங்களிலும் ஆசை நிராசைகளிலும் வாழ்விலும் சாவிலும் கூட சமனாய்ப் பூரணனாய் இவ்வாறே நீ கரைந்து போ. அத்தியாயம் 6. ஜனகன் வரையுற்ற ஜட உலகிற்கு ஆதாரமாயிருப்பவனே யான் ஆதலின் அதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை என்று கூறுதல். வானம் போல் எல்லையற்றவன் யான், உலகோ குடம் போன்ற ஜடம் என்னும் இதுவே ஞானம். ஆதலின் இதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை. மகாசமுத்திரம் போன்றவன் யான், உலகோ அலை போன்றது, இதுவே ஞானம். ஆதலின் இதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை. கிளைஞ்சல் போன்றவன் யான், உலகக் கற்பனை வெள்ளி போன்றது, இதுவே ஞானம். ஆதலின் இதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை. அகில படைப்பிலும் உள்ளவன் யானே, மேலும் அகில படைப்பும் என்னுளே உள்ளது, இதுவே ஞானம். ஆதலின் இதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை. அத்தியாயம் 7. ஜனகன் அகண்டானுபவத்தே நிலைபெறின் உலகத் தோற்றத்தால் சாதக பாதகங்கள் எவையும் இல்லை என்றும் அதன்பால் விருப்போ வெறுப்போ உண்டாகாது என்றும் உரைப்பது. எல்லையிலாக் கடலாம் என்னிடம் உலகக் கப்பல் மனக்காற்றால் இங்குமங்கும் அலைகிறது, அதனால் எனக்கொன்றும் வருத்தமில்லை. எல்லையிலாக் கடலாம் என்னிடம் இயற்கையால் உலகத்திரை உண்டாயினும் ஒடுங்கினும் அதனால் வளர்வும் தேய்வும் எனக்கு இல்லை. எல்லையிலாக் கடலாம் என்னிடம் ஜெகம் ஓர் கற்பனையே, நான் அமைதிமயன்,
வடிவற்றவன் என்னும் ஞானத்தே யான் நிலை பெற்றேன். ஆத்மா விஷயங்களில் இல்லை. வரையற்ற மாசற்ற ஆங்கே விஷயம் இல்லை என்று பற்றற்று அவாஅற்று அமைதியுற்ற யான் இதனில் நிலை பெற்றேன். நானோ ஞானமயன், உலகோ இந்திரஜால நிகர் ஆதலின் எவ்வாறு எதனிடம் எனக்கு வேண்டல் வெறுத்தல் உண்டாம்? அத்தியாயம் 8. அஷ்டாவக்ரர் பந்த முக்திகளின் இயல்பைக் கூறி அகந்தையற்று எதனையும் தள்ளாது கொள்ளாது இருத்தல் வேண்டும் எனல். எப்போது மனம் ஏதோ ஒன்றை விரும்புவதும் வருந்துவதும் தள்ளுவதும் கொள்ளுவதும் உவப்பதும் சீறுவதும் உண்டோ அப்போதே பந்தம். எப்போது சித்தம் எதனையும் விரும்பாது வருந்தாது தள்ளாது கொள்ளாது மகிழாது சீராது இருக்குமோ அப்போதே முக்தி. எப்போது மனம் சில விஷயங்களில் பற்று உருமோ அப்போதே பந்தம். எப்போது சித்தம் எவ்விஷயத்திலும் தோயாதோ அப்போதே வீடு. நானற்ற பொழுது விடுதலை, நான் உற்ற காலை பந்தம் என்று விளையாடல் போல் அறிந்து எதனையும் கொள்ளாது தள்ளாது இரு. அத்தியாயம் 9. அஷ்டாவக்ரர் இரட்டைகளை விடுதலால் பரஞானம் உதயமாம் என்றும் சம்ஸ்கார நாசமே சம்சார நாசம் என்றும் அதுவே உண்மை நிலை என்றும் போதிப்பது. செய்ததும் செய்யாததும் பிற இரட்டைகளும் எப்பொழுது எவனுக்கு ஓய்ந்தன என்று இங்கே அறிந்து உதாசீனமுற்று சங்கல்பமற்று சர்வத்தியாகமே சிறந்தது என்று இரு. அன்பா, ஏதோ ஓர் புண்ணியவான் உலகியலை உணர்ந்து வாழ்க்கை வேட்கையும் போக விருப்பும் அறிதல் விருப்பும் அடங்கப் பெறுகிறான். இஃது அனைத்தும் நிலையாதது, தாபமூன்றால் மாசுற்றது, சாரமற்றது, இகழ்ந்து தள்ளற்பாலது என்று நிச்சயித்தவன் சாந்தி அடைகிறான். எங்கே மாந்தர்க்கு இரட்டைகளே இல்லையோ ஆங்கே காலம் என்பதென்ன, வயதாவது என்ன? அவற்றை புறக்கணித்து நேர்ந்தவாறு இருப்பவன் பூரணன் ஆவான். மகர்ஷிகளும் சாதுக்களும் யோகிகளும் வெவ்வேறு கொள்கை உற்று இருப்பதைக் கண்டு வெறுப்பு எய்திய எவனே சாந்தியுறான்? உதாசீனம் சமத்துவம் என்னும் யுக்திகளால் ஞான ஸ்வரூப அனுபவத்தை அருளி உலகச் சுழலினின்றும் காப்பவன் குருவென்றோ? பஞ்சபூத திரிபுகளை பூதங்களாகவே கண்டால் அக்கணமே நீ உண்மையில் கட்டருந்து சொரூப நிலை பெறுவாய். சம்ஸ்காரங்களே சம்சாரம் என்று அவை அனைத்தையும் விட்டுவிடு. வாசனை நீக்கத்தாலேயே சம்சார நீக்கமாம். உள்ளவாறு உள்ளது இந்நிலையேயாகும். அத்தியாயம் 10. அஷ்டாவக்ரர் நிலையாதனவாம் அறம் பொருள் இன்பங்களை அறவே நீத்து அவா அற்று ஓய்ந்து சுகமே இருத்தல் வேண்டும் என்று உபதேசித்தல். காமப்பகையையும் இன்னல் பின்னலாம் பொருள் விருப்பையும் ஒழித்து இவ்விரண்டிற்கும் முன்னதாம் தர்மத்தையும் விட்டு அனைத்திலும் உதாசீனம் கொள். நண்பரும் நிலமும் செல்வமும் வீடும் மனைவியும் சுற்றமும் சம்பத்து அனைத்தும் 4-5 நாட்களே. இதனை ஓர் கனவு என மாயத் தோற்றமெனப் பார். எங்கெங்கே அவா உள்ளதோ அங்கங்கே சம்சாரம் என்று உணர். திட வைராக்கியம் உற்று ஆசையற்று சுகமே இரு. அவாவே பந்தம், அஃது அறுதலே முக்தி. உலகப்பற்று ஒழிதல் மாத்திரத்தால் அவ்வப்பொழுதே ஆன்ம அடைவு இன்பு உண்டாம். நீ ஒருவன் அறிவுமயன் தூயவன், உலகோ அசத்தும் ஜடமுமாம். அவித்யை என்பது ஒன்றுமே இல்லை. ஆயினும் நீ அறிய விரும்புவது ஏன்? பிறவிதோறும் ராஜ்யமும் மக்களும் பெண்டிரும் உடலும் சுகங்களும் அவற்றிடை நீ ஆர்வத்தோடு இருந்தும் அழிந்தே போயினவல்லவா? அறம் பொருள் இன்பம் யாவும் போதும். உலகக் காட்டில் இவற்றால் மனம் அமைதி உறவில்லை. எத்தனை பிறவிகள்தான் உடலாலும் மனத்தாலும் வாக்காலும் பாடுபடவில்லை. கர்மம் துன்பம் களைப்பை தருவது. ஆதலின் இப்பொழுதாயினும் ஓய்ந்து இரு. அத்தியாயம் 11. அஷ்டாவக்ரர் உலகியல் முழுதும் பிரகிருதியின் தர்மம் என்றும் நினைப்பே துக்கத்தின் காரணம் என்றும் அனைத்திற்கும் ஆதாரமாம் ஆத்மாவில் நிலைத்தவனே சாந்தி சுகத்தை அடைவன் என்றும் கூறுவது. ஆதலும் அழிதலுமாம் திரிபு இயற்கையால் எனத் துணிந்தவன் திரிபற்று துயரற்று சுகமே அமைதி உருவன். இறைவனே எல்லாம் புரிபவன், வேறெவரும் இல்லை என இங்கே துணிந்தவன் அவா அனைத்தும் அகத்தே நீங்கி சாந்தனாகி எதனிலும் ஒட்டான். சம்பத்தும்
விபத்தும் அவ்வக்காலத்தே விதியாலேயே வருவன என துணிந்தவன் பொறிகள் நிலைக்கப் பெற்று என்றும் நிறைந்தவனாய் ஒன்றையும் விரும்பான், வருந்தவும் மாட்டான். இன்ப துன்பங்களும் ஜனன மரணங்களும் விதிவசம் எனத் துணிந்து தன்னால் ஆவது ஒன்றும் இல்லை எனக் கண்டு கவலையற்று இருப்பவன் செய்தும் பற்றுறான். நினைப்பாலன்றி வேறெவ்வாறும் துக்கம் இங்கு உறாது எனத் துணிந்து கவலையற்று அனைத்தினும் ஆசை தீர்ந்தவனே இன்பமும் அமைதியும் எய்தியவன். உடல் நான் அல்ல, என்னுடையதும் அல்ல, அறிவே நான் எனத் துணிந்தவன் முக்தியுற்றவனே எனலாம். செய்ததையும் செய்யாததையும் அவன் நினையான். பிரம்மன் முதல் புழுவரை அனைத்தும் நானே எனத் துணிந்தவன் அடைந்ததினின்றும் அடையாததினின்றும் முற்றிலும் விலகி திரிபற்று தூயோனாய் அமைவன். பற்பல விந்தையதாம் இவ்வையம் ஒன்றுமே இன்று எனத் துணிந்தவன் ஒன்றுமே இலதென வாசனை அற்று ஆத்ம விளக்கமயமாய் இலகுவன். அத்தியாயம் 12. ஜனகன் உடல் வாக்கு உளச் செயல்களில் முற்றிலும் பற்றற்று தன்னிலை நிற்றலைப் பகர்வது. முதலில் உடல் வினைகளிலும் பின்னர் வாக்கை வளர்ப்பதிலும் அதன்பின் நினைப்பிலும் வெறுப்புற்று அதனால் இவ்வாறே நான் நிலைத்துளேன். சப்தாதி விஷயங்களில் உவகையின்மையாலும் ஆத்மாவின் காணுனாத் தன்மையாலும் முறையே விக்ஷேபமும் ஏகாகிரமும் இன்றி இவ்வாறே நான் நிலைத்துளேன். விபரீத தோற்றம் முதலியவற்றால் மனம் சிதறும் பொழுதே சமாதி முயற்சியும் என்னும் நீதியை உணர்ந்து இவ்வாறே நான் நிலைத்துளேன். தள்ளுதலும் கொள்ளுதலும் இன்மையாலும் அவ்வாறே உவத்தலும் நோதலும் இன்மையாலும் பிரம்மமே இவ்வாறே நான் நிலைத்துளேன். ஆசிரமமின்மை, தியானம், அகப்பற்று ஒழித்தல் என்னும் இவற்றால் வருவிகல்பம் கருதி இவ்வாறே நான் நிலைத்துளேன். கரும முனைவு எவ்வாறு அறியாமையினாலோ அவ்வாறேதான் அதை துரத்தலும் என்னும் இவ்வுண்மையை நன்கு உணர்ந்து இவ்வாறே நான் நிலைத்துளேன். நினையொணாததை நினையப்புகின் அது நினைவு வடிவே உறுதலின் பிரம்ம பாவனையையும் துறந்து இவ்வாறே நான் நிலைத்துளேன். இவ்வாறு எவன் செய்வனோ அவனே கிருதகிருத்தியன். இவ்வாறே தன்னியல் எவன் சார்வனோ அவனே கிருதகிருத்தியன், அதாவது செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். அத்தியாயம் 13. ஜனகன் இயல்பாம் சொரூப நிலையில் எவ்விகல்பமும் இன்றி இன்புறும் அனுபவத்தை உரைத்தல். ஒன்றும் இன்மையில் உள்ள தன்னிலை இன்பம் கோபனம் மட்டும் கொண்டவனுக்கும் இன்மையின் தள்ளலும் கொள்ளலும் இன்றி இன்பமயமாயிருக்கின்றேன். சில கால் உடல் வருந்துகிறது, சில கால் நாவு நோகின்றது, சில கால் மனம் துன்புறுகின்றது. ஆதலின் இவற்றை நீத்து விடுதலை நிலையில் சுகமே இருக்கின்றேன். உண்மையில் நான் எதையும் செய்பவன் அலன் என்று நன்கு உணர்ந்து எப்பொழுது எதைச் செய்ய நேருகின்றதோ அதைச் செய்து இன்பமயமாயிருக்கின்றேன். உடல் பொருந்திய யோகிக்கே கருமம், கரும நீக்கம், பந்தம் முதலாம் பாவனைகள், யோகமும் வியோகமும் எனக்கு இன்மையின் இன்பமயமாயிருக்கின்றேன். இருத்தல், நடத்தல், படுத்தலால் எனக்கு எதுவும் ஆவதும் போவதும் இல்லை. ஆதலின் நின்றும் நடந்தும் படுத்தும் இன்பமயமாயிருக்கின்றேன். தூங்குவதால் யான் இழப்பது ஒன்றும் இல்லை, முயல்வதால் அடைவது ஒன்றில்லை. ஆதலின் அழிவும் உயர்வும் மற்று இன்பமயமாயிருக்கின்றேன். விஷயங்களில் சுகம் முதலியவற்றிற்கு குறித்த வடிவின்மையை பலகால் கண்டு நல்லது தீயது இரண்டையும் நீத்து இன்பமயமாயிருக்கின்றேன். அத்தியாயம் 14. ஜனகன் நினைப்பற்று இருத்தலே இயல்பாகி அதனால் அவா அற்று உள்ளுணர்வில் நிலை பெற்று சுதந்திரமாய் உலவும் ஞானியின் போக்கை ஏனையோர் அறியொணாது என்று இயம்புவது. தப்பித்தவறி விஷயத்தை நினைந்தாலும் இயற்கையில் எவன் நினைப்பற்றவனோ துயிலில் விழிப்பூட்டப் பெற்றவன் போன்ற அவனே சம்சார சுழற்சி அற்றவன். அவாவற்றுப் போயின கால் எனக்குச் செல்வமோ நட்போ விஷயப்பகையோ நூலோ அறிவோ எங்குளது? பரமாத்மாவும் ஈசனுமாகிய சாட்சி புருஷனை அறிந்த பின் பந்த விடுதலையிலும் அவா அற்றதால் முக்தி சிந்தை எனக்கு இல்லை. உள்ளே விகல்பம் ஒழிந்து வெளியே சுதந்திரமாய் உலவும் ஞானியின் பித்தனது போன்ற அவ்வன் நிலைமைகளை அத்தகையோரே அறிவர்.
அத்தியாயம் 15. அஷ்டாவக்ரர் விஷய வேட்கையால் மறைந்து அஃது அற்றால் விளங்குவதும் தோன்றி மாறி மறையும் உலகிற்கு ஆதாரமாவதுமாம் ஞானமயப் பரம்பொருளே நீ அந்நீ ஒருவனே அனைத்தும் ஆதலின் எவ்விகல்பமும் எந்நினைப்பும் தியான லட்சியமும் அற்று சுகமே இரு என்று உபதேசிப்பது. சத்துவபுத்தி உண்மை உபதேசத்தால் கிருதார்த்தனாகிறான். மற்றவன் ஆயுள் முழுவதும் தேடியும் மயங்குகிறான். விஷயச் சுவை அறுதலே வீடு, விஷயச் சுவையே பந்தம். ஞானம் இவ்வளவே, இஷ்டப்படி செய்து கொள். இவ்வுண்மை அறிவு வாசாலனும் மேதாவியும் முயற்சி மிகவனுமாம் ஒருவனை ஓமையையும் முழுமகனையும் சோம்பேறியையும் போல் ஆக்குவதால் போக விருப்பினர் இதை விலக்குவர். உடல் நீ அல்ல, உடல் உனக்கு இல்லை. புஜிப்பவனும் புரிபவனும் நீ அல்ல, நீ ஞானமயன், என்றும் சாட்சி, தேவையற்றவன், சுகமே வாழ். விருப்பும் வெறுப்பும் மனத்தின் இயல்புகள். உனக்கோ என்றும் மனம் இல்லை. திரிபும் விகல்பமும் மற்ற ஞானாத்மாவே நீ, சுகமே வாழ். படைப்பனைத்திலும் தன்னையும் தன்னிடம் படைப்பனைத்தையும் கண்டு நான் எனது அற்று சுகமாயிரு. கடலில் அலைகள் போல் எதனிடம் இவ்வுலகு இலகுமோ அதுவே நீ, ஐயமில்லை. ஞான வடிவே தாபமற்று இரு. அன்பனே, நம்பு நம்பு, இங்கே நீ மயங்காதே. மாயைக்கு அப்பாலாம் ஆத்மாவே, ஞானமயனாம் இறைவனே நீ. குணங்கள் சூழும் உடலே நிற்கிறது, வருகிறது, போகிறது. ஆத்மாவோ போவதும் வருவதும் இல்லை. அதைப் பற்றி ஏன் வருந்துகிறாய்? உடல் பிரளய முடிவு மட்டும் இருக்கட்டும், இன்றே போகட்டும். ஞானமே வடிவாம் உனக்கு, அதனால் ஆக்கமேது அழிவு ஏது? வரையற்ற பெருங்கடலாம் உன்னிடம், உலகத் திரை இயல்பாகவே உதிக்கட்டும் அல்லது அடங்கட்டும், அதனால் உனக்கு கூடுதல் குறைவு இல்லை. அன்பா, ஞானமே நின் வடிவாகும். இவ்வுலகு உன்னிலும் வேறு அன்று. ஆதலின் யாருக்கு எவ்வாறு எங்கே தள்ளலும் கொள்ளலுமாம் கற்பனை? அழிவற்று துய்யதாய் அமைதியாய் இலகும் ஒரே ஞான வானமாம் உன்னிடம் பிறப்பு எங்கே, வினை எங்கே, அகந்தைதான் எங்கே உள்ளது? எதை நீ கண்டாலும் ஒருவனாம் நீயே அங்கு விளங்குகிறாய். பொன் மேகலையும் தோள் வலையும் சிலம்பும் பொன்னினும் வேறாயிலகுமோ? இது நான் அல்ல என்னும் பிரிவுபாட்டை முற்றிலும் ஒழித்து அனைத்தும் ஆத்மாவே எனத் துணிந்து நினைப்பற்று சுகமாயிரு. உன்னை உணராமையாலேயே அகிலமும் உண்டாகிறது. உண்மையில் நீ ஒருவனே இருக்கிறாய். உனக்கு அயலாய் சம்சாரியோ சம்சாரம் அற்றவனோ ஒருவனும் இல்லை. இவ்வகிலமும் மயக்கமே அன்றி வேறன்று என்று துணிந்து வாசனை அற்று ஆன்ம விளக்க மாத்திரமாயிருப்பவன் எதுவும் இல்லாதது போலவே அமைதி உருவான். பவசாகரத்தின் கண் ஒருவனே இருந்தான், இருக்கிறான், இருப்பான். உனக்கு பந்தமும் இல்லை, முக்தியும் இல்லை. செய்து முடித்தவனாய் சுகமாயிரு. ஞானமயனே, சங்கல்ப விகல்பங்களால் சித்தம் குழம்பாதே. ஆனந்த வடிவாம் தன்னிடம் ஓய்வுற்று சுகமாயிரு. எங்கும் எக்காலும் தியானத்தை ஒழி. சித்தத்து ஒன்றும் கொள்ளற்க. நீ விடுபட்டவனாக ஆத்மாவாகவே இருக்கிறாய். நினைப்பால் ஆவது என்? அத்தியாயம் 16. அஷ்டாவக்ரர் அனைத்தையும் மறத்தலாலேயே ஆத்ம ஆனந்தம் முறலாம் என்றும் எம்முயற்சியுமற்ற நிர்விஷய நிலையே நிகரிலா இன்ப நிலை என்றும் அதன்கண் நிலைப்பெற விருப்பு வெறுப்பு அற்று நினைப்பு அற்று நான் எனது அற்று இருத்தல் வேண்டும் என்றும் உபதேசிப்பது. பற்பல நூல்களை பன்முறை புகன்றாலும் கேட்டாலும் அனைத்தையும் மறத்தலால் அன்றி தன்னிலை இன்பம் உனக்கு இல்லை. போகத்தையோ கர்மத்தையோ சமாதியையோ நீ சார்ந்திரு. ஆயினும் அறிஞா, அவா அனைத்தும் மற்ற உள்ளமே அளவிலா உவகை உனக்கு அளிக்கும். விஷயங்களில் உழலுவதால் யாவரும் துன்புறுகின்றனர். இதை யாரும் உணர்வதில்லை. புண்ணியவான் ஒருவன் இவ்வுபதேசத்தாலேயே பேரின்பம் பெறுவன். கண்ணை இமைத்துத் திறத்தற்கும் எவன் வருந்துவானோ சோம்பரில் தலைசிறந்தவனாம் அவனுக்கே இன்பம், வேறெவர்க்கும் இல்லை. அறம் பொருள் இன்பம் வீடுகள் பற்றி இது செய்தோம் இது செய்யவில்லை என்னும் இரட்டைகளினின்றும் மனம் விடுபடும் அன்றே அது அவாவற்றதாகும். விஷயத்தை வெறுப்பவன் விரக்தன், விஷயத்தில் உழல்பவன் காமி. தள்ளலும் கொள்ளலும் மற்றவன் விரக்தனுமாகான், காமியும் ஆகான். விசாரணையற்ற நிலைமையையே ஸ்தலமாகக் கொண்டு
சம்சாரப் புதரின் முளையாம் அவா உயிர்த்து உள மட்டுமே தள்ளலும் கொள்ளலும் உள்ளவையாம். தொடங்குதலால் பற்றும் விலகுதலால் வெறுப்புமே உண்டாதலால் அறிஞன் இரட்டைகள் அற்று குழந்தை போல் இவ்வாறே நிலைத்திருப்பன். துன்பத்தை தொலைக்கும் விருப்பினால் அவாவுற்றவன் உலகியலை துறக்க விரும்புகிறான். அவா ஒழிந்து விடுதலை உற்றோன் உலகிலிருந்தும் துன்புறான். எவனுக்கு முக்தியிலாயினும் விருப்பு உளதோ, அவ்வாறே உடலிலாயினும் எனது என்பது உளதோ, அவன் துயரையே நுகர்வானே அன்றி ஞானியுமாகான் யோகியும் ஆகான். சிவனே அல்லது ஹரியே அல்லது பிரம்மனே உனக்கு உபதேசகனாயினும் அனைத்தையும் மறத்தலாலன்றி சுகநிலை நீ எய்தாய். அத்தியாயம் 17. அஷ்டாவக்ரர் ஆத்மாராமனது சமரச ஆனந்தத்தையும் உயர் இயல்பையும் கூறுவது. உள்ள நிறைவும் இந்திரிய அமைதியும் பெற்று தனிமையில் எவன் என்றும் இன்புறுவனோ அவனே ஞானப் பயனையும் யோகப் பயிற்சியின் பயனையும் எய்தினோன். ஒருவனாம் தன்னாலேயே பிரம்மாண்டத் தொடரலாம் நிறைந்துள்ளபடியால் உண்மை உணர்ந்தோன் இவ்வுலகில் எக்காலும் துன்புறான். ஈச்சங்குருத்துண்டு இன்புறும் யானையை வேப்பிலை மகிழ்வியாதது போல தன்னுளே ஓப்பவனை இவ்விஷயங்கள் எவையும் என்றும் களிப்பிக்க மாட்டார். அனுபவித்த போகங்களில் வாசனையற்றிருப்பவனும் அனுபவியாதவற்றில் உதாசீனமாயிருப்பவனுமாம் ஒருவன் உலகிலே கிடைத்தற்கு அரியவன். இவ்வுலகில் போக விருப்பினரையும் மோட்ச விருப்பினரையும் காணலாம். போக மோட்சம் இரண்டையும் விழையா பெரியரோ மிக அரியர். அறம் பொருள் இன்பம் வீடு வாழ்வு சாவு முதலிய எவற்றிலும் ஏதோ ஓர் பெருந்தகைக்கு வேண்டலும் வெறுத்தலும் இல்லை. அவனுக்கு உலகம் தொலைவதில் விருப்பும் இல்லை, அஃது இருப்பதில் வெறுப்பும் இல்லை. அப்புண்ணியவான் நேர்ந்தவாறு வாழ்ந்து இன்பவடிவாயிருக்கிறான். இவ்வாறு மனது ஒழிந்த தன்யன் இஞ்ஞானத்தால் கிருதார்த்தனானேன் என்று பார்த்தும் கேட்டும் பரிசித்தும் முகர்ந்தும் அருந்தியும் சுகமாயிருப்பன். சம்சாரக் கடல் வறண்டவனது பார்வை குறியற்றும் செயல் உத்தேசமற்றும் பொறிகள் வேகமற்றும் இருக்கும். விருப்பும் வெறுப்பும் அவனுக்கு இல்லை. அவன் விழிப்பதும் உறங்குவதும் இல்லை, இமைப்பதும் திறப்பதும் இல்லை. விடுபட்டோனிடம் இலகும் பரநிலை ஒன்று என்னே. எங்கும் அவன் தன்னிலை நிற்பவனாய் தூய அகத்தினாய்த் திகழ்வன். வாசனை யாவும் விலகிய முக்தனாய் அவன் எங்கும் பிரகாசித்தன். பார்த்தும் கேட்டும் தொட்டும் முகர்ந்தும் உண்டும் ஏற்றும் புகன்றும் சென்றும் வேண்டல் வெறுத்தல்களினின்றும் விடுபட்ட முக்தனே பெரியோன். அனைத்தினும் சுவையற்ற முக்தன் எதையும் தூற்றான், புகழான், மகிழான், கோபியான். கொடுத்தல் வாங்கல் அவனுக்கு இல்லை. காதலுறும் பெண்ணைக் கண்டும் அணுகிவரும் சாவைக் கண்டும் உளம் கலங்காது தன்னிலை நிற்கும் பெரியோன் முக்தனேயாவன். அனைத்தினும் சமதிருஷ்டியுடைய தீரனுக்கு இன்பிலும் துன்பிலும் ஆணிலும் பெண்ணிலும் ஐஸ்வர்யத்திலும் ஆபத்திலும் எவ்விசேஷமும் இல்லை. உலகச் சுழல் அற்றவனிடம் வருத்துதல் இல்லை, இரக்கமும் இல்லை, செருக்கு இல்லை, தாழ்வும் இல்லை, வியத்தல் இல்லை, குழப்பமும் இல்லை. முக்தன் விஷயங்களை வெறுக்கான், விழையவும் மாட்டான். என்றும் பற்றற்ற உளத்தினனாய் நேர்ந்ததையும் நேராததையும் ஏற்றுக்கொள்ளுவான். அகத்தே ஒன்றுமிலான் ஏகாகிரம் விக்ஷேபம் நன்மை தீமை என்னும் விகல்பங்களை உணரான். அவன் தனிப்பரநிலை பொருந்தினான் போலும். நான் எனது அற்று உண்மையில் எதுவும் இல்லை எனத் துணிந்து உள்ளே அவாவற்றவன் செய்தும் செய்யாதவனே. அகந்தை நழுவியவன் மனம் ஒளி மயல் கனவு அறியாமை முதலிய அற்ற ஏதோ ஓர் நிலையுற்றவன் ஆவான். அத்தியாயம் 18. அஷ்டாவக்ரர் அனைத்தையும் துறந்து என்றும் எவர்க்கும் இயல்பாம் தன்னிலையில் சும்மா இருத்தலே சுகம் என்றும் பிற சாதனைகள் சிறுவர்க்கே என்றும் தன்னிலே நின்றவன் உலக விலட்சணன், அவனுக்கு எக்கடமையும் இரட்டையும் விகல்பமும் இல்லை என்றும் ஜீவன் முக்தனது இயல்பு விசித்திரமானது, தீனர்களாம் பாமரர்க்கு தீரனாம் அவனுக்கும் வெகு தூரம் என்றும் சுதந்திரமே நல்கதி அளிப்பது என்றும் ஞானியின் கட்டற்ற இயல்பு நிலையே சாதகரின் நியம நிலையைக் காட்டிலும் அழகியது என்றும் ஞானியை ஞானியே அறிதல் இயலும் என்றும் விருப்பு வெறுப்புகள் தோன்றுதற்கு அந்நியம் ஏதுமே இன்றி எந்நிலையிலும் ஏகமாம் அவனது அனுபவம் உரைக்கொணாதது என்றும்
அவன் வாழ்விலும் சாவிலும் தனிமையிலும் ஜனக்கூட்டத்திலும் மெய்ப்பொருளில் நிலைத்தவனாய் சமனாயிருப்பான் என்றும் உரைப்பது. எதன் ஞானம் உதித்தலும் மோகம் கனவு நிகராகுமோ, இன்பமே வடிவாம் அவ்வமைதி ஒளி போற்றி. உலகப் பொருள்கள் யாவையும் பெற்று போகங்கள் செழிக்கப் பெறலாமாயினும் அனைத்தையும் துரத்தலால் அன்றி சுகவானாதல் இயலாது. கடமையாம் கடு வெயிலின் அனலால் உள்ளம் பொசுங்கியவனுக்கு சாந்தி அமுததாரைப் பொழிவை விட்டு சுகம் எங்கே உள்ளது? இப்படைப்பு கற்பனை மாத்திரமே, உண்மையில் ஒன்றும் இல்லை. இருப்பையும் இன்மையையும் உணரும் தன்மையோர்க்கு இன்மை என்றும் இல்லை. விகல்பமும் வருத்தமும் மாறுதலும் மாசற்ற தனது நிலை தொலையுமில்லை அருகுமில்லை, அஃது என்றும் அடையப்பட்டதேயாம். மயக்கமட்டும் விலகித் தம்மையே மீண்டும் பெற்றோர் பார்வை மூட்டமற்று துயரற்றுத் துலங்குவர். அனைத்தும் கற்பனையே, ஆத்மாவோ கட்டற்ற பழம்பொருள் என்று உணர்ந்த தீரன் சிறுவரைப் போல் என்ன பழகுவது? தான் பிரம்மம் என்றும் இருப்பு இன்மையும் கற்பனைகள் என்றும் துணிந்து அவாவற்றவன் எதை அறிவது, எதைச் சொல்வது, எதைச் செய்வது? அனைத்தும் ஆத்மாவே எனத் தீர்ந்து சும்மா இருக்கும், அதாவது மோனத்தில் இருக்கும் யோகிக்கு அது நான், இது நானல்ல என்னும் விகல்பங்கள் ஒழிந்தனவாம். அமைதியுற்ற யோகிக்கு விக்ஷேபம் இல்லை, ஏகாகிரதையும் இல்லை, மேதை இல்லை, மடமையும் இல்லை, சுகமில்லை, துக்கமும் இல்லை. விகல்பமிலா தன்னிலை உற்றோனுக்கு அரசாட்சியிலும் பிச்சை எடுத்தலிலும் லாப நஷ்டங்களிலும் ஜனத்திரளிலும் காட்டிலும் விசேஷம் ஒன்றும் இல்லை. இதைச் செய்தோம், இதைச் செய்யவில்லை என்னும் இரட்டை நின்றும் விடுபட்ட யோகிக்கு அறம் பொருள் இன்பங்களும் விவேகமும் எங்கே உள்ளன? ஜீவன் முக்தனாம் யோகிக்கு கடமை ஏதுமே இன்று, இதயத்தே பற்றுதல் எதுவும் இன்று. உள்ளவாறிருத்தலே இங்கு அவன் தொழிலாம். நினைப்பு அனைத்தின் முடிவிலே இளைப்பாறும் பெருந்தகைக்கு மோகமெங்கே, உலகெங்கே, தியானமும் விடுதலையும் எங்கே? உலகைக் காண்பவன் அஃது இல்லை என்று சாதிக்கட்டும். உலகைக் கண்டும் காணாதவனாம் வாசனையற்றவன் எதைச் செய்வது? பரம்பொருளைக் கண்டவன் அப்பரமே நானெனக் கருதுக. இரண்டாவதைக் காணாதவன் நினைப்பு அற்றவன் எதை நினைவன்? தன் விக்ஷேபத்தைக் காண்பவன் அதை அடக்குவன். பெரியார் விக்ஷேபம் உறார். அடைதற்கு ஒன்று இன்மையின் அவர் எதைப் புரிவர்? அத்தியாயம் 18, ஸ்லோகம் 18 முதல் 34 வரை. உலகத்தாற்போல் நிலவினும் ஞானி அவர்களிலும் மாறுபட்டவன். தனக்கு சமாதியையோ விக்ஷேபத்தையோ களங்கத்தையோ அவன் காணான். நினைப்பும் நினைப்பின்மையும் அற்று வாசனையற்று நிறைவுற்று இலகுபவன் உலகப் பார்வையில் பல புரிந்தும் உண்மையில் ஏதும் செய்யாதவனே. எப்பொழுது எதைச் செய்ய நேருகிறதோ அதைச் செய்து சுகமாயிருக்கும் தீரனுக்கு பிரவர்த்தியிலாயினும் நிவர்த்தியிலாயினும் கஷ்டமே இல்லை. வாசனையற்று பற்றற்று கட்டற்று சுதந்திரமானவன் காற்றில் சருகினத் தொடங்கிய பிராரப்த வினையால் ஆடுவன். உலகியல் அற்றவனுக்கு எதனிடமும் களிப்போ ஏக்கமோ உண்டாகாது. அவன் என்றும் அகம் குளிர்ந்து உடல் அற்றவன் எனச் சுடர்வன். மாசற்று குளிர்ந்த உளத்தினனாய் தன்னுளே மகிழும் தீரன் எதனையும் ஒழிக்கக் கருதான். அவனுக்கு எங்கும் அழிவு இல்லை. இயல்பாகவே உள்ளத்து ஒன்றும் இயல்னாய் நேர்ந்தவாறு நடக்கும் தீரனுக்கு பாமரர்க்கு உள்ள மான அவமானங்கள் இல்லை. இவ்வேலையைச் செய்வது உடலே என்றி தூயோனாம் யான் அல்ல என்னும் கருத்தைப் பின்பற்றுபவன் செய்தும் செய்யாதவனே. ஆர்வமற்றவன் போல் புரிவனாயினும் அவன் மூடனாகான். இன்பமயனாம் ஜீவன் முக்தன் உலகில் உழலினும் திருமிகத் திகழ்வன். பற்பல ஆராய்ச்சிகளால் மிகக் களைத்து இளைப்பாறல் உற்ற தீரன் எதனையும் நினையான், அறியான், கேளான், பாரான். சமாதியும் விக்ஷேபமும் இன்மையின் ஞானி முமுட்சுவும் ஆகான், பாமரனும் ஆகான். உலகம் கல்பித்தம் என நிச்சயித்து அதை பார்க்குங்காலும் பிரம்மமாகவே இருக்கிறான். எவனுக்கு உள்ளே அகந்தை உளதோ அவன் செய்யானாயினும் செய்கிறான். அகந்தையற்ற தீரன் செய்தும் ஒன்றும் செய்யவில்லை. முக்தனது உள்ளம் குழப்பமற்று குதூகலமற்று தொழிலற்று அசைவற்று அவாவற்று ஐயமற்று அவிரும். ஆலோசிக்கவோ தொழிற்படவோ முற்படாத உள்ளம் எக்காரணமும் இன்றி ஓரொருகால் ஆலோசிக்கும் வேலையும் செய்யும். உண்மையை உள்ளபடி கேட்கும் மூடன் மயக்கம் உறுகின்றான். புத்திமானோ மூடனைப் போல் ஒடுக்கம் உறுகின்றான்.
சித்த ஓர்மையையும் அடக்கத்தையும் மூடர் மிகப் பழகுவர். தூங்கியவன் போலத் தன்னிலை நிற்கும் தீரர் செயற்பாலது ஏதும் காணார். முயற்சியினாலோ முயற்சியின்மையினாலோ மூடன் அமைதி உறுவது இல்லை. அறிஞனோ உண்மை நிச்சயத்தினாலேயே சாந்தனாகிறான். 18வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம் முதல் 51 வரை. அப்பழக்கத்தையே மேற்கொண்ட மாந்தரும் உலகற்று நோயற்று தூய அறிவாய் அன்பு நிறைவாய்த் திகழும் தம்மை உணர்வதில்லை. மூடன் அபியாச வடிவாம் கர்மத்தால் விடுதலை பெறுவதில்லை. புண்ணியவானோ ஞானத்தினாலேயே விடுபட்டு விகாரமற்று நிலை நிற்பன். அதுவாக விரும்புவதால் மூடன் அப்பரம்பொருளை அடைவது இல்லை. தீரனோ விரும்பாமலேயே பரம்பொருளே தானாயிருக்கிறான். ஆதாரத்தை விட்டு அடைய விரும்பும் அவிவேகிகள் பிறவிச் சுழலை பெருக்குவர். துன்ப வேறாம் இப்பிறவியின் வேரையே அறிஞர் அறுத்து விடுவர். சாந்தி அடைய விரும்பும் அதனால் மூடன் சாந்தி உறுவதில்லை. தீரனோ உண்மையை தேர்ந்து என்றும் மனமடங்கி இருக்கின்றான். காட்சியைப் பற்றி நிற்பவனுக்கு ஆன்ம பார்வை எங்கு உண்டாம்? தீரர் அதையும் இதையும் காணாது அழிவரும் ஆன்மாவையே காண்பர். தன் உள்ளே அமைதியுறும் தீரனுக்கே என்றும் இயல்பாயிலகும் உண்மை ஒடுக்கம் கட்டுப்பாடு ஏற்றும் மூடனுக்கு எங்கனம் சேரும்? இருப்பை ஒருவன் நினைகிறான், மற்றொருவன் ஒன்றும் இல்லை எனக் கருதுகிறான். வேறொருவன் இருபாவனைகளும் அற்று இவ்வாறே கலக்கமற்று இருக்கிறான். மதி கெட்டவர்கள் மயக்கத்தால் இரண்டிலா தூய ஆன்மாவை உணராது மனத்தால் அதை பாவிப்பதால் ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு அமைதி இல்லை. முமுட்சுவின் புத்தி பிடிப்பற்று இருப்பதில்லை. முக்தனது புத்தியோ எக்காலும் சற்றும் பிடிப்பற்று அவாவும் அற்று இலகும். விஷயப்புலிகளைக் கண்டு மிரண்டவர் அடைக்கலம் நாடி மனோ நிகிரகமும் ஏகாகிரமும் பெறவேண்டி சரையில் என குகையில் நுழைவர். சம்ஸ்கார வாசனையற்ற சிங்கத்தைக் கண்டு விஷய யானைகள் ஓசையின்றி ஓட்டமெடுக்கின்றன. ஓட முடியாவிடில் கெஞ்சிப் பணிகின்றன. உள்ளம் பொருந்தியவன் சந்தேகம் உறான், மோட்ச நூலை பேணான். கண்டும் கேட்டும் தொட்டும் முகந்தும் உண்டும் சுகம்போல் இருப்பான். வஸ்து லட்சணத்தை கேட்ட மாத்திரத்தால் புத்தி தெளிந்து மீண்டும் கலங்காதவன் ஆச்சாரம் அனாச்சாரம் உதாசீனம் முதலாம் எதனையும் காணான். அவன் களங்க மிலனாய் நல்லதோ கெட்டதோ எப்பொழுது எதைச் செய்ய நேருகிறதோ அப்பொழுது அதை செய்வன். அவன் செயல் குழந்தையினது செயல் போன்றது. சுதந்திரத்தால் சுகப்படலாம், சுதந்திரத்தால் பரமெய்தலாம், சுதந்திரத்தால் விடுதலை பெறலாம், சுதந்திரத்தால் பரமபதம் உறலாம். ஆன்மாவாம் தான் புரிபவனும் புஜிப்பவனும் அலன் என ஒருவன் என்று உணர்கின்றானோ அன்றே மன நினைவு அனைத்தும் நசித்தே போகின்றது. அத்தியாயம் 18 ஸ்லோகங்கள் 52 முதல் 68 வரை. கட்டு அற்றதாயினும் தீரனது இயல்பு நிலையே அழகியது. அகத்தே அவாவுற்ற மூடனது செய்கை அமைதி அன்று. கற்பனை ஓய்ந்து பந்தமற்ற சுதந்திர மதியினராம் தீரர் மகாபோகங்களுடனும் இலகுவர். மலை குகைகளிலும் புகுவர். வேதியனையும் தேவதையையும் க்ஷேத்திரத்தையும் வனிதையையும் அரசனையும் அன்பனையும் கண்டும் வழிபட்டும் தீரனுக்கு இதயத்தே வாசனை யாதும் இராது. பணியாளர் மக்கள் பெண்டிர் பேரர் உறவினர் முதலோர் சிரித்து அவமதிப்பினும் யோகி சிறிதும் விகாரம் உறான். அவன் மகிழ்ந்தாலும் மகிழ்ந்தவன் ஆகான், வருந்தினாலும் வருந்தியவன் ஆகான். அவனது விந்தை நிலைய வதனை அத்தகையோரே அறிவர். செய்து ஆக வேண்டும் என்பதே சம்சாரம். சூன்ய அதாவது பூரண வடிவினராய் வடிவற்றவராய் திரிபற்று தாபமற்று இலகும் ஞானிகள் கடமையைக் காணார். மூடன் ஒன்றும் செய்யாவிடினும் குழப்பத்தால் எதனிலும் கலங்குவான். சமர்த்தன் கடமைகளை செய்யும் காலும் கலங்க மாட்டான். விவகாரத்தின் போதும் மதி அமைதியுற்றவன் படுத்தாலும் வந்தாலும் போனாலும் பகர்ந்தாலும் நுகர்ந்தாலும் சுகமாகவே இருப்பான். உலகம் போல் விவகரிப்பினும் தனது இயல்பாலே எவன் இன்னல் அற்றானோ பெருமடுப்போல் கலக்கொணாதவனாம் அவன் துயரற்று ஒளிர்வன். வினை நீக்கமும் முழுமகனுக்கு ஓர் வினையாக விளைகிறது. தீரனுக்கோ வினையும் வினை நீக்கத்தின் பயனையே நல்கும். விஷயங்களிடம் பொறுப்பை பெரும்பாலும் அஞ்ஞானியிடம் காணலாம். உடலின் மீதே அவாவற்றவனுக்கு ஆசை ஏது, வைராக்கியம் ஏது? அஞ்ஞானியின் நோக்கு எப்போதும் நினைப்பு மரப்புகளில் அழுந்தி இருக்கும். தன்னிலை உற்றோனது நோக்கோ
விஷயங்களை நினைத்தும் நினையாத தன்மையதாம். எம்முயற்சியிலும் விருப்பற்று குழந்தை போல் ஒழுகும் தூயோனாம் மௌனி வினையாற்றுங்காலும் பற்று உறான். பார்த்தும் கேட்டும் பரிசித்தும் உகர்ந்தும் உண்டும் அகத்தே அவாபிதனாய் நிலைமையாவிலும் நடுநிலைமையினாய் இலகும் ஆத்மஞானியே புண்ணியசாலி. வானம் போல் ஒன்றும் திரிபற்ற தீரனுக்கு உலகச் சுழல் ஏது, தோற்றம் ஏது, அடைவு ஏது, அதன் சாதனம் ஏது? விஷயங்களை நீத்து வரையற்ற பரத்தில் இயற்கை நிறைவுற்றோன் தற்சுவை நிறைவு வடிவனாய்ச் சிறப்பன். இதுபற்றி பலவாறு உரைத்து என் உண்மை உணர்ந்த பெரியோர் போகத்தையோ மோட்சத்தையோ நாடார், எப்போதும் எதனிடமும் களிப்பு எய்தார். அத்தியாயம் 18 ஸ்லோகங்கள் 69 முதல் 85 வரை. பெயரளவாய் வெளித்தோன்றும் மகத்தத்துவம் முதலாம் வைத்த உலகைத் துறந்து தூய அறிவாயினோர்க்கு கடமை ஒன்று எஞ்சியுள்ளதோ? மயக்கத்து உதித்த இதுவெல்லாம் யாதும் அன்று என நிச்சயித்து குறியற்று சுடரும் தூயோன் இயல்பாகவே அமைதி ஒருவன். தூய சுடர் வடிவனாய் காண்பொருள் ஏதும் காணானுக்கு விதி ஏது, விரக்தி ஏது, துறவேது, அடக்கம் ஏது? எல்லையிலாப் பொருளாய் சுடர்பவனாய் படைப்பையே காணாதவனுக்கு கட்டேது, விடுதலைதான் ஏது, சுகமேது, துக்கமேது? உண்மை அறிவு உதிக்கு மட்டுமே தோன்றும் படைப்பின் மாயையே பற்பலவாய் உள்ளது. இதை உணர்ந்த ஞானி நான் எனது அற்று அவாவற்று இலகுவன். அழிவும் தாபமும் மற்ற தன்னையே காணும் மௌனிக்கு அறிவு ஏது, அகிலந்தான் ஏது, உடல் ஏது, நான் எனது ஏது? மனோநிகிரகம் முதலாம் காரியத்தை அஞ்ஞானி கைவிடுவனேல் அக்கணமே அவன் மனோராஜ்யங்கள் புரிந்து வீண் வார்த்தையாட நேரும். மந்தன் உண்மைப் பொருளை கேள்வியுற்றும் மடமை ஒழிவதில்லை. முயற்சியால் வெளியே விகல்பம் மற்றவன் எனவும் உள்ளே விஷய சபலனாகவும் இருப்பன். ஞானத்தால் கர்மம் கழன்றவன் உலக நோக்கில் கர்மம் புரிந்தாலும் எதனையும் செய்யவோ சொல்லவோ அவனுக்கு அவசியம் நேருவதே இல்லை. என்றும் விகாரமற்று தாபமற்று நோயற்ற தீரனுக்கு இருளேது, ஒளியேது? எங்கேனும் சற்றேனும் அழிவு அவனுக்கு ஏது? தன்மை உரைக்கொணாதவனும் தன்மை இலனுமாகிய யோகிக்கு தீரமேது, விவேகமேது, தாபமின்மைத்தான் ஏது? வானுலகு இல்லை, நரகமும் இல்லை, ஜீவன் முக்தி இலவே இல்லை. மிக மிகக் கூறுதலேன் யோக நோக்கில் யாதுமே இல்லை. தீரனது சீதள சித்தம் அமுதம் பெருகுவதாம். எவ்வடைவையும் அவன் வேண்டான், அடையவில்லை என்றும் வருந்தான். அவாவற்றவன் அமைதியுள்ளவனை புகழான், தீயவனை இகழவும் மாட்டான். இன்ப துன்பங்களில் சமனாய் நிறைந்தவனாய் செய்தற்குரியது எதனையும் காணான். தீரன் உலகியலை வெறுக்கான், ஆத்மாவை காணவும் விரும்பான். உவத்தல் வெகுளல் முற்றிலும் மற்றவனாம் அவன், செத்தவன் அல்லன், பிழைத்திருப்பவனும் அல்லன். ஞானி மக்கள் மனை முதலிய நட்பு அற்றவனாய், விஷயங்களில் அபாவற்றவனாய், தனது உடலினும் கருத்து அற்றவனாய், எதனையும் விழையாதவனாய் ஒளிர்வன். உற்றதைக் கொண்டு பிழைப்பவனும் நாடெங்கும் எதேச்சையாய் நடப்பவனும் அஸ்தமித்த இடத்தில் படுப்பவனுமாம் தீரனுக்கு எங்கும் சந்தோஷமே. அத்தியாயம் 18 ஸ்லோகங்கள் 86 முதல் 100 வரை. தன்னிலையாம் பூமியில் இளைப்பாரி உலகில் அனைத்தையும் மறந்த மகாத்மாவுக்கு உடல் விழுந்தாலும் எழுந்தாலும் அது பற்றி கவலை இல்லை. ஒன்றும் இல்லனாய் இச்சை போல் உலவுபவனாய், இரட்டையற்றவனாய், ஐயம் அருந்தவனாய், எதனிலும் பற்றிலனாய், தானாய் தனித்து இன்புறுவன் ஞானி. தீரன் மமதையற்றவனாய், மண்ணும் கல்லும் பொன்னும் சமனாய், இதயக்கட்டு அறவே அருந்தோனாய், ராஜச தாமச குணங்கள் சிதறப் பெற்றவனாய் இலகுவன். எதனிலும் நாட்டமற்றவனுக்கு உள்ளத்தே வாசனை யாதும் இராது. விடுதலை உற்று நிறைவுற்றோர்க்கு எவரையே நிகர் என்பது? அறிந்தும் அறியான், பார்த்தும் பாரான், பேசியும் பேசான், வாசனை அற்றவனினும் வேறு யார்? பிச்சைக்காரனாயினும் அரசனாயினும் எவன் அவாவற்று அனைத்திலும் நல்லது கெட்டது என்னும் எண்ணம் அற்றானோ அவனே சிறந்தவன். கள்ளமிலா நேர்மையனாய் வாழ்க்கை பயனுற்ற யோகிக்கு சுதந்திரமேது, ஒடுக்கமேது, தத்துவ நிச்சயம்தான் ஏது? தன்னுள்ளே இளைப்பாரி நிறைவேதி ஆசையற்று துயரற்றவன் உள்ளே அனுபவிக்கும் அதை எப்படி எவருக்கு உரைப்பது? எவ்வன் நிலையிலும் திருப்தியுறும் தீரன் தூங்கியும் சுஷுப்தியுறான், கனவிலும் தூக்கமுறான்.
விழிப்பில் விழிப்பும் உறான். ஞானி நினைவுறினும் நினைவற்றவன். புலன்களோடு இலகினும் புலன் அற்றவன். புத்திமானாயினும் புத்தியற்றவன். அகந்தையோடு இலகினும் அகந்தையற்றவன். அவன் சுக்கியுமல்ல துக்கியுமல்ல. பற்று அற்றவனுமல்ல பற்று உள்ளவனும் அல்ல. முமுட்சுவும் அல்ல முக்தனும் அல்ல. சற்றேனும் எதுவும் ஆகான். தன்மயனாம் அவன் குழப்பத்தில் குழம்பான். சமாதியில் ஒடுங்கான். ஜடத்தன்மையிலும் ஜடனாகான். மேதை மிகுந்தும் பண்டிதன் ஆகான். உள்ளவாறு தன்னிலை நின்ற முக்தன் செய்ததினின்றும் செய்ய வேண்டியதினின்றும் விடுபட்டான். அவாவற்று எங்கும் சமனாம் அவன் செய்யாததையோ செய்ததையோ நினையான். அவன் வணங்கப் பெருங்கால் மகிழ்தலும் வைதலுறுங்கால் வெகுளலும் செய்யான். சாவின்பால் சற்றும் பதறான். வாழ்க்கையிலும் கழியான். புத்தி அமைதி உற்றவன் ஜனக்கூட்டத்திற்கோ காட்டிற்கோ ஓடமாட்டான். அவன் எங்கெங்கும் சமனாய் உள்ளவாறே நிலை நிற்பன். அத்தியாயம் 19. ஜனகன் அனுபவ ஞானத்தால் விகல்ப நினைவு அனைத்தையும் களைந்து சுயமகிமையில் நிலைத்துள்ள தனக்கு அதையன்றி வேறெதுவுமே இல்லை என சுவானுபவம் உரைத்தல். தத்துவானுபவ ஞானமாம் உள்வாங்கிக் கொண்டு மனத்தகத்தினின்று பல்வகை ஆலோசனைகளாம் முட்களை வெளியெடுத்தேன். சுயமகிமையில் நிலைத்துள்ள எனக்கு அறம் பொருள் இன்பங்கள் ஏது, விவேகம் ஏது, துவைதமேது அத்வைதமேது? சுயமகிமையில் நிலைத்துள்ள எனக்கு இறப்பு எதுவு நிகழ்வுகள் ஏது, இடம் ஏது, என்றென்றும் என்பது ஏது? சுயமகிமையில் நிலைத்துள்ள எனக்கு ஆத்மா ஏது, அனாத்மா ஏது, நன்மை தீமைகள் ஏது, நினைப்பும் நினைப்பின்மையும் ஏது? சுயமகிமையில் நிலைத்துள்ள எனக்கு கனவேது, துயிலேது, விழிப்பேது, துரியமேது, பயம் ஏது? சுயமகிமையில் நிலைத்துள்ள எனக்கு தொலைவேது, அருகேது, வெளியேது, உள்ளேது, ஸ்தூலமேது, நுட்பமேது? சுயமகிமையில் நிலைத்துள்ள எனக்கு சாவேது, வாழ்வேது, உலகங்களேது, உலகியல் ஏது, ஒடுக்கமேது, சமாதி ஏது? ஆத்மாவில் அமைதியுறும் எனக்கு பேறுகள் மூன்றின் கதை போதும். யோக வரலாறும் ஞான வரலாறும் போதும் போதும். அத்தியாயம் 20. ஜனகன் தூய அறிவாம் தன்னிடம் கருவி கரணாதிகள், இரட்டைகள், முப்புடிகள், வினைகள், உலகம், ஜீவர்கள், மாயை, சம்சாரம், மோக்ஷம் முதலாம் எதுவுமே இல்லை என மாசற்ற என் சுரூபத்தில் பூதங்களேது, உடலேது, பொறிகளேது, மனமேது, சூன்யமேது, அவாவின்மை ஏது? என்றும் இரட்டையிலா எனக்கு சாஸ்திரமேது, ஆத்மஞானமேது? நினைப்பிலா மனமேது, நிறைவேது, அவாவின்மை ஏது? அறிவு அறியாமைகள் ஏது? நான் ஏது, இது ஏது, எனதேது, பந்த முக்திகள் ஏது? சுரூபத்திற்கு வடிவேது? என்றும் வகுக்கொணாததில் பிராரப்த வினைகள் ஏது? ஜீவன் முக்தி ஏது, விதேக முக்திதான் ஏது? செயல் புரிபவன் ஏது, புஜிப்பவன் ஏது, வினையிலா விளக்கமேது? எக்காலம் குணமற்ற எனக்கு அபரோக்ஷமும் அதன் பயனும் ஏது? நானேயாம் ஒரே சுரூபத்தில் உலகு எங்கே? முமுட்சுவும் யோகியும் ஞானியும் பத்தனும் முக்தனும் எங்கே? நானேயாம் ஒரே சுரூபத்தில் படைத்தலும் அழித்தலும் ஏது? சாதித்தற்கு உரியதும் சாதனையும் சாதகனும் சித்தியும் தான் ஏது? அறிபவனும் அறிநெறியும் அறிபொருளும் அறிவும் ஏது? என்றும் தூயோனாம் எனக்கு ஒன்று என்பதும் ஒன்றும் இல்லை என்பதும் ஏது? என்றும் வினையிலா எனக்கு சிதறலும் குவிதலும் ஏது? அறிவு அறியாமைகள் தான் ஏது? மகிழ்வும் துயரும் தான் ஏது? எப்போதும் நினைப்பிலா எனக்கு இவ்விவகாரமேது, அப்பரமார்த்தமேது? சுக துக்கங்கள் தான் ஏது? என்றும் மாசிலா எனக்கு மாயை ஏது, சம்சாரமேது, விழைவும் வெறுப்பும் ஏது? ஜீவனும் அது எனும் பிரம்மமும் ஏது? மாறாப் பரம்பொருளினும் வேறலாது என்றும் தானாயிருக்கும் எனக்கு பிரவൃத்தி ஏது, நிவர்த்தி ஏது, பந்தமேது, விடுதலைதான் ஏது? உபாதியற்ற சிவமாம் எனக்கு உபதேசமேது, சாஸ்திரமேது, சீடனேது, குருவேது, அடைதற்குரிய பேருதான் ஏது? இருப்பேது, இன்மையேது, ஒன்றேது, இரண்டேது? பலவாறு இப்படி கூறுவது எதற்கு? எனக்கு முன் எதுவுமே இல்லை. அஷ்டாவக்ர ஜனக சம்வாதமாம் அஷ்டாவக்ர கீதை முற்றிற்று. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.